2024 மிகப்பெரிய புரட்சியாளர் வந்த படம் தான் கங்குவா. சில பல விமர்சனங்களால படம் சரியா போகல. பட் இப்போ சூர்யா சார் 2025 ஒரு தரமான புல்பேக் பண்ண போறாரு. ஆமாங்க, சூர்யா 44, சூர்யா 45. கங்குவா இங்க வரணும். இதுல சூர்யா 44 இப்போ கார்த்திக் சுப்ராஜ் எடுக்க போறாரு. கார்த்திக் சுப்ராஜ் தரமா இருக்கும். அதுல இன்னைக்கு இந்த படத்தோட டீசர் இன்னைக்கு வந்திருக்கு. அதோட நேம் இன்னைக்கு ரிவீல் பண்ண போறாங்க. அண்ட் முக்கியமா இது ஒரு பழைய ரஜினி படத்தோட ஒரு ரெஃபரன்ஸோட, ஒரு பழைய ரஜினி படத்தோட சாயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருக்குமா இல்லையா, படம் இன்னைக்கு டீசர்ல போறதா தெரியும். படம் எப்படி வரப்போகுதுன்னு கண்டிப்பா மரணமா தான் இருக்கு போகுது. ஸோ வாங்க, வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் வெங்கி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். த்ரீ, டூ, ஒன். 2D என்டர்டைன்மெண்ட். பூஜா ஹெக்டே, சூர்யா. வா, சமலுக்கு கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. நீ கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்த. இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? ஐயோ, ஸ்லாங் வெறித்தனம். ரெட்ரோ. இதாண்டா சினிமா. களவாணி. இது பார்க்கறதுக்கு நமக்கு சிம்பிளா இருக்க மாதிரி தோணும். ஆனா இது ஒரு எப்படி சொல்ற, ஒரு ஜானி படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஜானி படம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே சைடு தான். பட்டு கொஞ்சம் இது டபுள் ஆக்டா இல்லை சிங்கிள் ஆக்டான்னு தெரியல. பட் அந்த கிட்டத்தட்ட லியோ மாதிரி தாங்க. நீங்க லியோல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு வந்திருப்பாரு. இவர் மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் போவாங்க. அதே மாதிரிதான். பட் அங்க ஒரு கேங், அதே டேடி மாதிரி தான் வந்திருக்காங்க. டீசருக்காக அப்படி நம்ம டீஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் ஒரு முரட்டு அந்த ஃபிளாஷ்பேக் தெரிவிக்க போகுதுங்க. ஆக்ஷன் பிளாக நான் ஏதோ சரி ஓகே சூர்யா செட் ஆவாரானுங்கிற ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஆனா அதுதான் அந்த கார்த்திக் சுப்ராஜ் படம்னு போட்டாங்க பார்த்தீங்களா, அங்க நம்ம நிக்கிறோம். ரெட்ரோன்னு பேரை வச்சு ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல இந்த பில்லியன் பேஸ்டர்ஸ்னு ஒரு படம் வரும். செம்ம படம். கிட்டத்தட்ட அதே ஒரு சாயல்ல ஒரு ரெட்ரோ ஃபைட் மிரட்டி விட்டுட்டாங்க. சூர்யா சார் அல்டிமேட்டு லுக்கு. நான் அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நார்மல் லுக்குன்னு நினைச்சேன். இந்த லுக்கே பயங்கரமா இருக்கு. அது டீஸ் பண்றாங்க, அதுக்கு மேல பயங்கரமா இருக்கு. இன்னொரு வாட்டி பார்க்கலாம் நினைக்கிறேன். வாங்க இன்னொரு வாட்டி பார்ப்போம். 3, 2, 1.
செம்ம அழகா இருக்காங்க பூஜாக்கு. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடிதடி கட்ட ஷார்ட் வரும் பாருங்க, அப்படி விட்டுற மாதிரி எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சிரிக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? லவ், லாஃப்டர், வாரு, அதுக்கான ஒரு சிம்பிள் டீசர் தான் இந்த இது ரெட்ரோ ஸ்டைல்ல. லாஸ்ட்ல அந்த ஒரு லுக்கு. சேம் லவ், லாஃப்டர், வார். அதான் சொல்கிறோமா நாங்கள், கிட்டத்தட்ட இவங்க எடுத்து ஷூட்டிங் பண்ண விதமே எப்படின்னா, வந்து அந்த ஃபுல்லு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு, அந்த ஒரு விண்டேஜ் லுக்கில் இருக்கிற ரெட்ரோ லுக்கில் அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக தான் லவ் அந்த அதுக்கான கான்செப்ட்லாம் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அப்படியே அந்த வட சென்னை, அப்புறம் அந்த பேஸ்டர்ஸ் அந்த படம், ஜிகிர்தண்டா 2, ஜிகிர்தண்டா, பேட்டை எல்லாமே வந்து போகுது. அந்த அளவுக்கு ஒரு செம்மையா அப்படியே செட் ஆகுதுங்க. செம்மையா செட் ஆகிருக்கு சூர்யாவுக்கு. இதுதான் இப்படிதாங்க சொல்றேன். அதாவது சூர்யாவோட பொட்டன்ஷியல் வந்து இதே மாதிரி டைரக்டர்ஸ் மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா இந்த படம் பயங்கரமா இருக்க போது. லவ், லாஃப்டர், வாரு. வாரு வெறித்தனம். லாஃப்டர் கண்டிப்பா கார்த்திக் சுப்ராஜ் படத்துல கண்டிப்பா லாஃப்டர் இருக்கும். லவ் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதாங்க அந்த படம் ரெட்ரோன்னு செம்மையா இருக்கு. சரி, ஓகே. கண்டிப்பா அந்த படத்துக்கு பயங்கரமான வெயிட்டிங் இருப்பீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் தான் அப்டேட்ஸ் நிறைய வரும். பார்க்க தான் போறோம். சரி, ஓகே. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.